மும்பை கடலில் ஒரு மர்மப் படகு. பாகிஸ்தானிலிருந்து வந்ததா? உள்ளே இருந்தது யார்? பதறிய அதிகாரிகள். என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சா ஷாக் ஆயிடுவீங்க. நேத்து ராத்திரி மும்பை ராய்காட் பக்கம் ரெவ்தண்டா கடற்கரை கிட்ட ஒரு ஆளில்லாத படகு மிதந்து வந்திருக்கு. அதை பார்த்த போலீசார் உடனே உஷாராகி விசாரிச்சிருக்காங்க. ஆரம்பத்துல பாகிஸ்தான் படகா இருக்குமோன்னு சந்தேகம் கிளம்பிச்சு. ஏன்னா 2008 மும்பை தாக்குதல் ஞாபகம் இருக்கும்ல. படகுல வந்த தீவிரவாதிகளால 160க்கும் மேல உயிர்கள் போச்சு. அதனால மும்பை கடலோர பாதுகாப்பு எப்போதுமே டைட்டா இருக்கும். இப்போ இந்த மர்மப் படகு எல்லாரையும் திரும்பி பார்க்க போலீஸ் ரோந்துல இருக்கும்போது தான் இந்த படகை பார்த்திருக்காங்க. கடல்ல இருந்து சுமார் 2 கடல் மைல் தூரத்துல இந்த மர்மப் படகு தென்பட்டிருக்கு. கடுமையான மழையும் காற்றும் இருந்ததால அதிகாரிகளால படகு கிட்ட போக முடியல. சின்ன படகுல போய் பார்த்தும் வானிலை ஒத்துழைக்கலையாம். யாராவது பாகிஸ்தானியர்கள் இந்த படகுல வந்திருப்பாங்களா இல்ல மீனவர்களான்னு தெரியல. படகுல ஆட்கள் யாரும் இல்ல, அப்படியே கரைக்கு அடிச்சிட்டு வந்திருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா நிஜமா உள்ள இருந்தது யாருன்னு இன்னும் ஒரு துப்பும் கிடைக்கல. வெடிகுண்டு நிபுணர்கள், கடலோர காவல் படைன்னு எல்லோரும் அலர்ட்டாக இருக்கிறாங்க. இந்த சம்பவம் மகாராஷ்டிரா கடலோர பகுதிகளில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மீண்டும் ஒரு 2008 தாக்குதல் நடந்துருமோன்னு மக்கள் மத்தியில் ஒரு சின்ன பயம் வந்திருக்கு. இந்த மர்ம படகுல இருந்தது யாருன்னு தெரியாததால போலீசார் கடலோர பகுதி முழுக்க தேடுதல் வேட்டை நடத்தி பாதுகாப்பை பல மடங்கு அதிகப்படுத்தியிருக்காங்க. இந்த மர்ம படகு விவகாரத்துல உண்மை என்னவாக இருக்கும்? உங்க கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க.